வணக்கம். இன்னைக்கு உள்ள பதிவு விஜயவாகினி அதிபர் நாகி ரெட்டி அவங்க ஷேர் பண்ணது. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னா, எங்கள் வீட்டு பிள்ளையின் சென்னை நகர விநியோக உரிமை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தான் வாங்கியிருந்துதான். படம் வெள்ளி விழாவை தாண்டி ஓடியதால் விநியோகஸ்தர்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அதிபரான எம்ஜிஆர் தனக்கு அதிக லாபம் வந்தனால ஒரு தொகையை அவங்களுக்கு வழங்க முடிவு செஞ்சுருக்காங்க. விஜயா இன்டர்நேஷனல் பேரில் 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அப்போவே 1 லட்சம் ரூபாய்னா பார்த்துக்கோங்க. அதோட நான் பேசின தொகைக்கு மேலே லாபம் வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இந்த தொகையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தையும் நினைச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த பணத்தை அவங்க ஏற்றுக்கலையாம். விஜயா வாகினியில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, உங்கள் நல்ல உள்ளத்தை பாராட்டுகிறோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த பணத்தை ஏற்பதுக்கு மனசு இல்லை. இந்த பணத்தை உங்கள் விருப்பப்படி தர்ம காரியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் கடிதம் எழுதி செக்கையும் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதனால அவர் சொல்றாரு, வாழ்வில் எவ்வளவோ பேரை தூக்கி விட்ட எம்ஜிஆர் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன தோளில் சுமந்தார் என்றால் உங்களுக்கு வியப்பா இருக்கும். எப்படின்னா, எங்கள் வீட்டு படம் எடுத்து முடிச்ச நேரம் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த படம் வெளியாகி ஒரே கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷமா மக்கள் படத்தை எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு அவர் நேரில் ஆசைப்பட்டாராம். அவரும் ஒப்புத்துக்கிட்டு அவர் சொல்றாரு, நானும் ஒப்புத்துக்கிட்டேன். சென்னையில் எங்கள் வீட்டு பிள்ளை நடைபெற்ற ஒரு தேட்டருக்கு போய் அவரோட படம் பார்க்க நானும் போனேன். போன இடத்துல மக்கள் எம்ஜிஆரை பார்த்து அவரை சூழ்ந்துட்டாங்க போல. கூட்டத்தில் இவர் நாகி ரெட்டி எப்படியோ சிக்கிக்கிட்டார் போல. எம்ஜிஆர் ஐயா எப்படியோ கூட்டத்தை சமாளித்து தன்னோட காரை நோக்கி போயிட்டாராம். இவர் தான் மக்கள் வெள்ளத்தில் அகப்பட்டுக்கிட்டாராம். மறுபடியும் அந்த வெள்ளத்திலேருந்து அவரால் அந்த மக்கள் வெள்ளத்திலேருந்து வெளியில் மீண்டு வர முடியலையாம். காருக்கு பக்கத்தில் போனதும் எம்ஜிஆர் ஐயா இவரை தேடி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் வெள்ளத்தை விலக்கி கொண்டு மறுபடியும் இவர்கிட்டே அலேக்கா தூக்கி தன் தோளிலே வச்சு ஹீரோ மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டு காரில் இவருன்னு கொண்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, தன்னை நம்பி வந்தவரை காரியம் முடிஞ்ச உடனே நடுவழியில் விட்டு செல்லாமல் அவரை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. மக்கள் வெள்ளத்திலிருந்து மீட்கப்பட்ட மகிழ்ச்சி உணர்வோடு நான் இருந்தேன். ஆனால் எம்ஜிஆர் ஐயாவோ எதுவுமே நடக்காதது போல சர்வ சாதாரணமாக இருந்தார். இந்த பண்பு தோழமை உணர்வு தான் அவரை தமிழகத்தோட உச்சாணி கும்பல உட்கார வச்சிருக்கு அப்படின்னு இந்த நாகி ரெட்டி ஷேர் பண்ணதும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நன்றி.